இங்கே தக்ஷண சித்ராவுக்கு வந்தால் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த தக்ஷண சித்ரா அப்படின்னா அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி, த பிக்சர் ஆஃப் சவுத் அப்படிங்கிற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இங்கே ட்ரெடிஷ்னலாக சவுத் இந்தியாவோட அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் வீடுகளை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சவுத் இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் வீடுகள் அப்படிங்கும்போது வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அப்புறம் ஆந்திரா ஸ்டைல் வீடுகள் நம்ம பார்க்க முடியும். அது ஒவ்வொன்றையுமே வந்து இங்கே சூப்பராக ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தக்ஷண சித்ராவில் உள்ளே வந்த உடனே நமக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கு நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கே கார் பார்க்கிங்க்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ போய் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா தக்ஷண சித்ராவை பற்றி ஒரு ஏவி கம்ப்ளீட்டாக ஓடிட்டுருக்கு. ஸோ என்னென்ன உள்ளே இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடுகள், அதை பற்றி உள்ள ஒரு கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த ஏவி ரூமில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்து அங்கே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது வந்து இன்னும் கூட ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நமக்கு. முதல்ல நம்ம இங்கே உள்ளே வந்த உடனே மெயினாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபி தியேட்டர். இந்த ஆஃபி தியேட்டரில் மேபி ஏதாவது ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம். இந்த மொத்த அட்மாஸ்ஃபியருமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி சுற்றி அடர்ந்த மரங்கள், அதேமாதிரி நல்ல காற்று. நமக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலுமே வந்து இங்கே நமக்கு உள்ள வெயிலே தெரியல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது தமிழ்நாடு ஸ்டைல் வீடுங்க. இந்த இடத்துல கம்ப்ளீட் மேப் என்னென்னலாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, அப்புறம் கர்நாடகா டைப் வீடுகள், அதில் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து என்னென்ன வகை வீடுகள் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் மேப் இங்கே இருக்குது. இது வந்து ஈவன் அந்த ஏவி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஈவன் இந்த பிக்சர் நம்ம பார்க்கும்போது வந்து இன்னும் கிளியர் ஐடியா கொடுக்குது. ஸோ இன்னும் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது. இப்போது தமிழ்நாடு ஹவுஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். தமிழ்நாடு ஸ்டைல் வீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து செட்டிநாடு வீடு. ஸோ இதோட மரப்பலகைகள் அவங்க யூஸ் பண்ண அந்த காலத்து அந்த மரப்பலகைகள் வேறு வச்சுருக்காங்க. பட் ஆனால் ஒன்று, ப்ளீஸ் டோன்ட் சிட் ஆன் இட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டும் இருக்குது. செட்டிநாடு வீட்டு ஸ்டைலில் வந்து அதோட திண்ணைகள் வந்து ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான திங், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த திண்ணைகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே தான் வந்து மேக்ஸிமம் ரிலாக்ஸிங் ஸ்பேஸாகவும் இருந்திருக்கு, ஆளுங்க கூடி பேசுகிற ஸ்பேஸாகவும் இருந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி டைம் பாஸஸ் வந்து இந்த திண்ணைகளில் தான் நடக்கும். ஸோ இந்த திண்ணைகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த மாதிரி வீடுகளில் வந்து திண்ணைகள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. அது என்ன அப்படின்னா, வெளிப்புற திண்ணைகள் வந்து பொதுவாக ஆண்களோட ஸ்பேஸாகவும், உள்புற திண்ணைகள் வந்து பெண்களோட ஸ்பேஸாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி உள்ள என்ட்ராக போகிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வணிகர் வீடு. இந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழியின் வரலாறு, அதே மாதிரி வந்து கல்வெட்டுக்கள், அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு, ஸோ ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் தமிழ் எழுத்துக்கள் எந்த மாதிரி வடிவமைப்பில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் சார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டோட நிலப்பரப்பை வந்து 5ஆக பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிறது. அந்த ஒவ்வொரு நிலப்பரப்புக்குமான பொருள்களை வந்து இங்கே கம்ப்ளீட்டாக டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. தமிழ்நாடு ஹவுசஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஆம்பூர் வீடு. இந்த ஆம்பூர் வீடுங்கிறது திருநெல்வேலியில் இருக்கிற பிராமின்ஸ் ஹவுஸை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளேயே வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆர்ட் கேலரி ஒன்று இருக்குது. மஸ்ட் சி பிளேஸ், செம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுதான் வந்து இந்த பிராமின்ஸ் ஹவுஸ், இந்த ஆம்பூர் வீட்டோட பேக் சைட் வியூ. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி எக்ஸாக்டாக அப்படியே பேக் சைடும் இருக்குது. இந்த ஆம்பூர் வீட்டுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு அழகான பழமையான ஒரு தேர் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்ததாக நம்ம என்டர் ஆகிற வீடு வந்து சாத்தனூர் வீடு. ஆனால் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து இந்த நிலப்படிகள் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ திக்னஸ் இருக்குது. கம்ப்ளீட் வுட், சூப்பராக இருக்குது. சாத்தனூர் வீடு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பிரகாரம் தான் வந்து எல்லாத்துலேயுமே அவ்வளோ அழகு. மெயினாக இந்த தூண்கள் ஒரு ஃபஸ்ட்டு லேயரில் வந்து ரொம்ப சின்ன தூண், அதுக்கப்புறமா கொஞ்சம் அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பெரிய தூண், அப்புறம் அந்த இதுலேயே வந்து ஒரு அந்த ரூஃப் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தாழ்வாக இருக்கிறது.
அப்புறம் நடுவில் அந்த சூரிய வெளிச்சம், அந்த சைட்லேருந்து நமக்கு வர்ற காற்று அப்படிங்கும்போது உள்ளே வந்து ரம்மியமாக இருக்குது. இங்கே தக்ஷண சித்ராவில் ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேயே வந்து கைவினை கலைஞர்கள் வந்து இங்கேயே இருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எல்லா ஐட்டம்ஸுமே வந்து சேல்ஸுக்கு இருக்குது. இன்னொன்று, நீங்கள் கிட்ஸை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ஸுக்கும் வந்து அது எப்படி பண்ணுறது என்ன அப்படிங்கிறத வந்து டீச் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே சாத்தனூர் வீட்டுக்குள்ளேயே அடுத்ததாக அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளேக்கு இருக்குது. சாத்தனூர் வீட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த திண்ணை நல்ல விசாலமான பெரிய திண்ணை, ரெட்டிஷ் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பழைய மாட்டு வண்டி, அந்த கால மாட்டு வண்டி வந்து இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. குயவர் வீடு. குயவர் அப்படின்னா தெரியும் இல்லையா, இந்த மண்பாண்டங்கள் எல்லாம் செய்வாங்க. ஸோ அந்த வீடு, பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண அந்த ஒரு கோலம் இருக்குது. இவங்க நிறைய சிலைகள், மண்ணாலான நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க. கடவுளர் சிலைகள் இருக்குது. இங்கே வந்து லைவாக பானை செய்வாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பானை செய்கிறதுக்கும் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இப்போ அந்த காலத்தில் வீடு பார்த்திங்கன்னா அவங்க தொழிலை சார்ந்து அந்த தொழிலுக்கு எப்படி வந்து ஏற்ற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த இப்போ இருக்கிற மாதிரி வீடு தனியாக, நம்ம ஆஃபீஸ்க்கு தனியாக போய் ஒர்க் பண்ணுற மாதிரி உள்ள கல்ச்சர் அப்போ இல்லை. ஸோ ஒவ்வொரு தொழிலுக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த தொழிலுக்கு அவங்க வீடு எப்படி இருக்கணுமோ ஸோ அது மாதிரியான கல்ச்சர் தான். இப்போ குயவர் வீடு பார்த்தோன்னா இப்போ இந்த மாதிரி உள்ளேயே வந்து பாத்திரம் செய்கிற மாதிரி உள்ள அமைப்பு இருக்குது. இதே மாதிரி நீங்கள் நெசவாளர் வீடு பார்த்தாலும் சரி, உள்ளேயே அந்த தறியெல்லாம் வச்சு வீட்டுக்குள்ளேயே தறி இருக்கும். ஸோ குடும்பமாக வந்து நெசவு பண்ணுவாங்க. அடுத்ததாக நெசவாளர் வீடு எங்கே இருக்குது? கரெக்ட் பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் கரெக்டாக நம்ம வந்து நெசவாளர் வீடுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ ரியல் மெட்ராஸ் ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கர்ச்சீஃப்ஸ் டிஸ்பிளேக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய வேஷ்டிகள், தூத்தீஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்பிளேக்கு இருக்குது இந்த ஹாலில். மெயினாக இது எல்லாமே சரௌண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தறியை சுற்றிலுமே அது சம்மந்தப்பட்ட எல்லா ஆடைகளுமே டிஸ்பிளே வச்சுருக்காங்க. தோத்தி, அதே மாதிரி வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ். ஸோ நெசவாளர் குடும்பம் அதோட ஒரு ரெப்ரசன்டேஷன். அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வகையான நூல்கள் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த பக்கம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியான சேலைகள், கைத்தறி சேலைகள், இது எல்லாமே வந்து டிஸ்பிளேக்கு இருக்குது. நம்ம எதையுமே டச் பண்ணக்கூடாது இப்போதைக்கு. நிறைய நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது கைத்தறி சேலைகள். அதுக்கப்புறமா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு வண்டி. அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா கூரை புல் வீடுகள். இந்த வீட்டோட இந்த கூரை வந்து கோரைப்புல்லால் ஆனது. மேலே இருக்கிற அந்த கூரை வந்து கம்ப்ளீட்டாக கோரைப்புல்லால் ஆனது. இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த சுவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேத்துல தான் வச்சு கட்டியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. இதே மாதிரி இந்த தூண் இருக்கு இல்லைங்களா, இந்த தூண் எல்லாமே வந்து பனைமர கட்டை. இது இப்போ நம்ம எல்லா வீடும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு மாதிரி எல்லாமே சாய்வாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம இந்த கூரைப்புல் வீடாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி, சாய்வாக இருக்குது. நமக்கு தண்ணி மேலே தேங்க அது எல்லாமே சுவரில் ஊறி சுவர் வந்து நமக்கு அதோட ஸ்ட்ரென்த் வந்து போயிடும். அதனால் ஈரப்பதம் வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி சாய்வாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பாய் முடைபவர் வீடு. ஸோ இதுவுமே வந்து கூரை வீடு தான், சேம் கோரைப்புல். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் செங்கலால் இந்த வீடு ஆயிருக்கு. இந்த வீட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சேம் திண்ணைகள் இருக்குது. திண்ணையிலே வந்து அவங்க பாய் முடைபவர் வீடு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கூடைகள் இருக்குது. தக்ஷண சித்ராக்குள்ளே இருக்கிற ஐயனார் கோவில், தமிழ்நாடு ஹவுசஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது கேரளா ஹவுசஸ். கேரளா ஸ்டைல் இதுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். இப்போ தான் புரியுது இந்த வாட்டர் பாடி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கேரளாவில் வந்து நம்ம இந்த பேக் வாட்டர்ஸ் அந்த சைடில் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சிரியன் கிறிஸ்டியன் ஹவுஸ் அதான் வந்து இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே இந்த வீடு வந்து மரத்தால் ஆனது. ஆஸ் யூஷுவல் ஏவி ஓடுது. Christian houses always have a special place in their homes set aside for prayer. அடுத்ததா பெட்ரூம். பெட் பாருங்க, ரூஃப்.
வாட் அ பியூட்டிஃபுல் ஆர்ட் ஒர்க். பெட்ரூம் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீட்டில் தானியத்தை சேமித்து வச்சுக்கிறதுக்கான ரூம். இந்த பேக் வாட்டர்ஸில் நம்ம எங்கே போகணும் அப்படின்னாலும் வந்து நமக்கு வந்து சின்ன போட் வேணும். ஸோ அந்த போட்டும் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அது எப்படி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக இங்கே டிஸ்பிளே வச்சுருக்காங்க. வுட் போட் செம ஸ்ட்ராங். இது ஒரு ஹால் இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி வரவேற்பறையாக இருக்கணும். Just like any other community, I think Kitchen. when you move from your roots, Kitchen from la the irukra place of shelves, your ancestors, paatrangal, I think the most important thing is your food, your culinary பானையை heritage. வச்சிருக்கிற அந்த கைத்து மேலே வச்சிருக்கிறாங்க மண்பானையை. கிச்சன் பாருங்க ஆசமாக இருக்கு. கிச்சனை பார்க்கும்போதே வந்து ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. இந்த விறகு வைக்கிறதுக்கு கீழே இல்லாமல் தனியாக ஒரு செவ்வரமாக இடம் வச்சு இவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சு குக் பண்ணுறாங்க. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸஸ் இதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் வந்து இங்கே பாருங்கள் ஏவி ஓடிட்டுருக்கு. இன்னொரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங் நம்ம நோட்டீஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, மெயினாக கிச்சனில் நம்ம என்ன வேணும், தண்ணிக்கு பாருங்கள். கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து கிணறு. நம்ம எப்படியே தண்ணி வந்து இறைச்சிட்டு எடுத்துக்கிற மாதிரி. அடுத்ததாக கேரளா ஸ்டைல் ஹவுஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து கூத்தாட்டுக்குளம் ஹவுஸ். நல்ல ஒரு சூப்பரான பெரிய வராண்டா இருக்குது. இந்த வராண்டாவில் ப்ளீஸ் டோன்ட் டச் த ஆப்ஜெக்ஷன் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு பெரிய பானை. இது வந்து தானிய களஞ்சியம். நம்ம தானியத்தை வந்து சேமித்து வச்சுக்கிறதுக்காக உள்ள ஒரு பெரிய பாத்திரம். வா, உள்ள என்ட்ரு ஆனவுடனே வந்து ஒரு சூப்பர் பெயிண்டிங். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மியூரல் பெயிண்டிங். அடுத்ததாக இதில் வந்து ஒரு மாடி இருக்குது. இந்த மாதிரி வீடுகளில் நம்ம மேலே போய் மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கும்மிருட்டாக இருக்குது, கரண்ட் இல்லை, இன்வெர்டர் சவுண்ட் கேட்டுட்ருக்கு. ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்குது. ஸோ நடுவில் ஒரு பெரிய குத்துவிளக்கு, கேரளா ஸ்டைல். பெட்ரூம் சான்ஸே இல்லை. இதுவும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி அந்த சிரியன் கிறிஸ்டியன் ஹவுஸில் பார்த்தோமோ அதே மாதிரி. ஆனால் அதை விட இங்கே வந்து என்ன அப்படின்னா காற்று நிறைய வருது. ஏன்னா நிறைய ஜன்னல் இருக்குது இங்கே. இங்கிருந்து உள்ள ஒரு ரூம் இருக்குது சிறுசா. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூமு. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது. இங்கே வந்து ஒரு பெட்டி இருக்குது. மேபி இது வந்து பெட்டகரையா என்னன்னு தெரில. பட் ஆனால் நல்ல ப்ரொடெக்ஷனாக இருக்குது. சுற்றி பார்த்தாச்சு, கீழே போகலாம். அடுத்ததாக நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறது வந்து ட்ரிவாண்ட்ரம் ஹவுஸ். என்ட்ரு ஆனால் ஒன்றிய பெட்ரூம். அதில் வந்து ஒரு ஊஞ்சல் குழந்தைக்கு. அதுக்கு மேலே நம்ம மாடிப்படி ஏறி போகிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு மேலே ரூஃப்குள்ளே அந்த ஒரு பிளேஸ் மட்டும்தான் இருக்குது. மோஸ்ட்லி இங்கே வந்து நம்ம டார்க்காக இருந்தாலுமே நம்ம காத்தோட்டத்துக்கு வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஜன்னல்கள் நிறைய ஜன்னல் இருக்குது. இதுதான் வந்து ட்ரிவாண்ட்ரம் ஹவுஸோட ஸ்டோர் ரூம். லாக் பாருங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்த்தா அந்த மண் சித்திரத்தாள் படத்தில் வர மாதிரி. அடுத்ததாக மாட்டு கொட்டகை பார்க்கலாமா? இதுதான் வந்து அந்த ட்ரிவாண்ட்ரம் ஹவுஸோட சேர்ந்த மாட்டு கொட்டகை. எல்லாமே கம்ப்ளீட் வுட்டு தான். வுட்டு மேலே வந்து ஓடு. கேரளா அப்படின்னா ஒன்றே வந்து டீ கடை இல்லாமல் எப்படி. ஸோ இங்கே ஒரு சாயா கடை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. டீ கடை, சாயா கடை. ஒரு கேரளா டீ ஷாப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த காலத்தில் அந்த சினிமா போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்ட வச்சு இந்த பழைய மர டேபிள்கள் ஃபுல்லாக சினி போஸ்டர்ஸ் இந்த மாதிரி உள்ள ஒரு ஓல்டு சாயா கடையை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்ததாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது வந்து கேலிக்கட் ஹவுஸ். இது வரைக்கும் இது மாதிரி ஸ்டெப்ஸில் நம்ம மேலே ஏறி பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி மர ஸ்டெப்ஸில் இப்போ மேலே ஏறி பார்க்குற மாதிரி கேலிக்கட் ஹவுஸில் இருக்குது. மோஸ்ட்லி நம்ம வந்து சிரியன் இதாகட்டும், ட்ரிவாண்ட்ரம் ஆகட்டும், கேலிக்கட் ஹவுஸ் ஆகட்டும்,
பட் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வராண்டா, அதிலிருந்து விண்டோ, இந்த ஏர் சர்க்குலேஷன்ஸ்க்கு செட்டப் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய குத்து விளக்குகள் இருக்குது. பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் courtesy சுஷீலா கோபிநாத். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து டெய்லி தனியாக வாக்கிங் போகணுங்கிற அவசியமே இல்லை. இந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு தடவை நடந்துட்டு வந்தாங்கனாலே போதும். they will be so healthy. கேரளா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் கொண்டு வரதுக்காகவே வந்து சுற்றி ஒரு பேக் வாட்டர் மாதிரியான ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆசம், செம்மையாக இருக்குது. நம்ம இந்த எல்லையை தாண்டி நம்ம அந்த பக்கம் தாண்டி போகும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம அந்த கேரளாக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஃபீலை வந்து இது கொண்டு வருது. இந்த சில்ட்ரன் ப்ளே ஏரியா வந்து தமிழ்நாடு கேரளா ஸ்டைல் ஹவுஸ் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டையுமே முடிச்சிட்டோம். ஸோ ஆஸ் கமிட்டட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து இவங்களுக்கு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் போய் கர்நாடகாவையும் அதுக்கப்புறம் வந்து ஆந்திரா அந்த பக்கம் இருக்கிற அந்த வீடுகளையும் போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து கிட்ஸ் டைம். இங்கே சிக்மகளூர் கர்நாடகா ஹவுஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டி கார்னர் இருக்குது. இங்கே ஆக்டிவிட்டி கார்னரில் ஷெல் கிராஃப்ட், வுடன் பிரேஸ்லெட், கேண்டில், ஃபேஸ் மாஸ்க் அண்ட் பெயிண்டிங், அதுக்கப்புறமா கலங்காரி, பேப்பர் மேஷே பெயிண்டிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம இங்கே பண்ண முடியும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பே பண்ணோம் அப்படின்னா ஒன் ஐட்டம் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லிக் கொடுப்பாங்க. கர்நாடகா சிக்மகளூர் ஹவுஸ்க்கு போய் உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே என்ட்ரன்ஸ் வந்து க்ளோஸ்ட். ஓல்ட் சேர் கர்நாடகா ஹவுஸ்க்குள்ளே ஆகிட்டோம். Because the Tamil country was right in the middle of the mountain space change. This mosque is a fine example of Dravidian architecture. ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியான பொருட்கள் வந்து டிஸ்பிளேல இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு, ஏலம், கிராம்பு, அதே மாதிரி முத்து, அப்புறம் வந்து ஹெர்பல் ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் துணி வகைகள். ஸோ இது எல்லாமே இங்கே டிஸ்பிளேல இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கர்நாடகா ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ்க்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம். திஸ் இஸ் த கர்நாடகா ரீஜைன். இங்கே நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற பகல்கோட் மாவட்டத்தில் இருக்கிற இல்கல் நெசவாளர் வீடுகளை தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஏரியாவை பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கருங்கல்லால் ஆயிருக்கு. ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கோட்டை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குது. அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூட்டாஸ் மாஸ்க் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இல்கல் ஹவுஸோட அனதர் என்ட்ரி. இந்த என்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்குது. இதில் போகலாம். ஸோ இல்கல் நெசவாளர் வீடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெசவுக்கான ஃபுல் தறி இருக்குது. பாருங்கள் அவ்வளோ லென்த்தி ஒன். ஸோ இங்கே உட்காந்து அந்த தறி நெய்கிறது அது வரைக்கும் வந்து அந்த நூல் போயிட்டுருக்கணும் அந்த எண்டு வரைக்கும். ஸோ ஒரு சாம்பிள் கிளாத் ஒன்று, கைத்தறி துணி ஒன்று அங்கே தொங்க விட்டுருக்காங்க. இது வந்து பூஜை அறை. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்குது. அகெயின் ஸ்மால் என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம கர்நாடகாவையும் கவர் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக. அடுத்ததாக நம்ம என்டர் ஆக போகிறது வந்து ஆந்திர பிரதேஷ். ஆந்திராவோட ட்ரெடிஷ்னல் ஹவுஸோட ஃபஸ்ட்டு ரூம்க்கு என்டர் ஆகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிச்சன். நான் ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிருக்கோம். நல்லா பெரிய கிச்சன். அடுத்ததாக வந்து பூஜை அறை. நிறைய கடவுளர் சிலைகள் இருக்குது. குருபொம்மை நம்ம வைப்போம்ல அது மாதிரி. இதுவும் ஆந்திரா நெசவாளர் வீடு தான். இந்த ஆந்திரா கர்நாடகா இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குயிக்காக என்ட்ராயிட்டு அப்படியே குயிக்காக வர்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நேரம் நமக்கு இங்கே டைம் ஸ்பெண்ட் ஆகலை. நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, அதுக்கப்புறமா வந்து கேரளா டைப் ஹவுசஸ் தான். பிகாஸ் அந்த ஏரியா வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருந்தது. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் அங்கே நிறைய விஷயங்கள் இருந்தது.
இது வந்து அரக்கில் செய்கிற வளையல். இந்த வளையல் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா டைரெக்டாக அப்போவே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இங்கே வந்து ஒரு உட்டன் ஷாப் இருக்குது. ஸோ சும்மா நார்மலாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நிறைய பசில் ஐட்டம்ஸ், ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ பசில் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் பாக்ஸில் வர பசில் ஐட்டம்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் பசில்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து அவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி காமிச்சார். தக்ஷன் சித்ரா கம்ப்ளீட்டாக வந்து சுற்றி பார்த்துட்டோம். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.